பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு டீ கடை இருக்கு. அது உங்களுக்கு அந்த டீ கடை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டீ கடையில் உட்காந்து தான் எல்லாரும் இந்த பிக் பாஸ் நியாயத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ நிறைய ரூல் பிரேக் அந்த இடங்களில் தான் நடந்திருக்கு அப்படின்னு இருக்காங்க. அண்ட் அந்த ரூல் பிரேக் மேக்ஸிமம் பண்ணுறது நம்ம திவ்யா தானம். ஸோ அது என்ன சம்பவம்ன்றதை பார்ப்போம். ஸோ டீ கடை அப்படின்றது என்னென்னா ஸ்மோக்கிங் ஜோன். அந்த வீட்டில் இருக்க ஸ்மோக்கிங் ஏரியாவை செல்லமாக அந்த வீட்டார்கள் வச்ச பேர் என்ன அப்படின்னா டீ கடை அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல வந்து ரூல் பிரேக் நிறைய நடக்குதாம். ஏன்னா அங்கே வந்து கேமரா இருக்குது, பட் நமக்கு காட்ட மாட்டாங்க. ஆக்சுவலி அங்கே கேமரா இருக்கும், பட் நமக்கு அதை வந்து காட்ட மாட்டாங்க. ப்ளஸ் அவங்க பேசுறது வேணால் நம்ம கேட்டுக்கலாம். அண்ட் அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா நிறைய பேர் மைக்கை ஆஃப் பண்ணி வச்சுட்டு பேசுகிறாங்களாம். இல்லைனா அவங்களோட பேரை எழுதி காமிச்சு பேசுகிறது, இந்த சைன் லாங்குவேஜில் பேசுகிறது. ஸோ ஒரு கண்டஸ்டன்ட் பற்றியோ இல்லை உள்ளே இருக்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும், இப்படி எல்லாத்தையுமே அங்கே மைக் கொடுத்துருக்க காரணமே அவங்க பேசுகிறது மக்களுக்கு தெரியணும், மக்களுக்கு அவங்களோட மனநிலை புரியணும் அப்படின்றதுக்காக தான். அவங்க காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் அவங்க பேசுகிறத கேட்கணுன்றது அந்த வீட்டோட ஒரு பெரிய ரூல் அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த ரூலை பிரேக் பண்ணுற இடமா அவங்க நிறைய பேர் வந்து அந்த ஸ்மோக்கிங் ஜோனை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் யாரெல்லாம் போகிறாங்களோ அங்கே வந்து எல்லாருக்கும் தெரியும், ஓகே கேமரா காட்ட மாட்டாங்க அப்படின்னு. அதனால அவங்க போகிறவங்க வந்து மைக்கை வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு இல்லை சைன் லாங்குவேஜ்லையும் பேசிகிட்டு இருக்காங்கன்றனால நேற்று வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்மோக்கிங் ஜோன் போகிறவங்க வந்து தனித்தனியாக தான் போகணும், இனிமேல் வந்து யாரும் 2 பேர் சேர்ந்தெல்லாம் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஏன்னா அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் கூட யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் நிறைய சீக்ரெட்ஸ் பேசுகிறீங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு நேற்று வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க திவ்யாவுக்கு. லைக் யாரெல்லாம் போகிறாங்களா, மேக்ஸிமம் திவ்யா எஃப்ஜே அந்த இடத்துல வந்து நிறைய சீக்ரெட்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இன்றைக்கி காலையில் பார்த்தோம் அப்படின்னா திவ்யா வந்து எஃப்ஜேவை கூப்பிடுறாங்க. டே எஃப்ஜே போலாமாடா அப்படின்னு கூப்பிடுறாங்க, கடைக்கு போலாமாடா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ அங்கே நம்ம சபரி இருந்துட்டு அவர் கேப்டன் இல்லையா, ஹே என்னது இது அப்படிலாம் போகக்கூடாது, நோட்டீஸ் வந்திருக்குல்ல அப்படின் போது நாங்கள்லாம் தனித்தனியாக தான் போகிறோம் அப்படின்னாங்க. ஸோ எஃப்ஜே இருந்துட்டு ஐயோ என்னையும் திவ்யாவும் இப்படி பிரிச்சுட்டாங்களே, நாங்கள் 2 பேரும் ஒன்றா டீ கடையில் உட்காந்து தம் அடித்தவங்களாச்சு, எங்களை இப்படி பிரிச்சுட்டாங்களே அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தார். அப்போ நம்மளோட திவ்யா கூப்பிட்டதுனால எஃப்ஜே சொல்லிட்டு இருந்தாரு, இரு நான் சாப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு. லைக் நீ ஃபஸ்ட்டு போயிட்டு வந்துரு, நான் அப்புறம் போகிறேன், சாப்பிட்டுட்டு தான் நான் போகிறேன் அப்படின்னு எஃப்ஜே சொன்னார். ஸோ சபரிக்கு ஒரு டவுட்டு, எப்படி ஸ்மோக் பண்ணிவிட்டு சாப்பிட்டா நல்லதா இல்லை சாப்பிட்டதுக்கப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது. ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பாடு அப்படின்னாலே நம்ம மைண்ட் எங்கே போகுது பாருங்கள், இந்த கமருதீன் பார்வதி பண்ண வேலையால். ஓகே ஜோக்ஸ் அப்பார்ட், சபரி கேட்குறாரு, அதாவது ஸ்மோக் பண்ணிவிட்டு சாப்பிட்றது நல்லதா இல்லை சாப்பிட்டதுக்கப்புறம் போய் ஸ்மோக் பண்ணுறது நல்லதா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ திவ்யா சொல்கிறாங்க, இல்லைடா அது எப்படி பண்ணாலும் தப்பு தான்டா அப்படின் போது, அப்புறம் ஏன் பண்ணுற, அதை விட்டு தொலைய அப்படின்னு சபரி அவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்ததும், இல்லடா மச்சா ஒரே மண்டை குடைச்சலாக இருக்கான், இந்த வீட்டுக்குள்ளே ஒரு மண்டை குடைச்சல் தாங்க முடியலையா, அதனால தான் மேடம் ஸ்மோக் பண்ணுறாங்களாம். அதாவது வெளியே இருந்து அவங்க ரொம்ப நல்லவங்களா இருந்திருக்காங்க, இங்கே வந்து இந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியாமல் தான் ஸ்மோக் பண்ணுறாங்களாம். மேடம் நீங்கள் ஸ்மோக் பண்ணுறாங்கன்னா பண்ணுறேன்னு சொல்லிட்டு போங்க, அதுக்கு இந்த வீட்டோட ப்ரெஷர் தான் காரணம் அப்படின்னு. நீங்கள் அங்கே போய் வந்து சீக்ரெட்ஸ் பேசாதீங்க, நீங்கள் அங்கே என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் எங்கள் இடத்துல வந்து பண்ணுங்கள். ஸோ நீ அங்கே போய் சீக்ரெட்ஸ் பேசி மக்களுக்கு தெரியாமல் போயிடக்கூடாது, அதனால் இனிமேல் தனித்தனியாக அந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு இருக்காங்களாம். அண்ட் அதே மாதிரி அவங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறக்கு ஒரு ரூம் இருக்கு இல்லையா, அங்கேயும் நிறைய பேர் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது சீக்ரெட்ஸ் பேசிக்கிறாங்களாம். ஸோ அதுக்கும் வந்துட்டு அவருங்க திவ்யா சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கள் சீக்ரெட்ஸ் பேசுகிறோம் அப்படின்ட்டுருக்காங்க, எங்களை தனித்தனியாக போக சொன்னீங்க, எத்தனை பேர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூமில் கூட தான் போய் பேசுகிறாங்க சீக்ரெட்ஸ், மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசுகிறாங்க, அதெல்லாம் கேளுங்களேன் அப்படின்னு திவ்யா வந்து பொங்கிட்டு இருந்தாங்க. திவ்யா ஸ்மோக்கிங் ஜோன் போகிறாங்க இல்லையா, எனக்கு அப்போ ஒரு தாட் வந்தது என்னன்னா, இதே திவ்யா தான் பார்வதியை சொன்னாங்க. போன வாரம் அவங்க கேப்டனாக இருக்கும்போது பார்வதி வந்து இது கிளீனிங் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாங்க. நைட்டு 12 மணிக்கு வந்து ரூமை கூட்டிகிட்டு இருக்கா, ஆல்ரெடி இந்த வீடு விளங்காமல் போயிட்டுருக்கு இதுங்களால். ஓகே இந்த வீடு வந்து 12 மணிக்கு கூட்டினா இன்னும் விளங்காமல் போயிடும் அப்படின்னு திவ்யா சொன்னாங்க. ஒரு பொண்ணு அதுவும் மதுரை பொண்ணுன்ற அவளுக்கு இது கூட தெரியாதா, நைட்டில் வந்து கூட்டக்கூடாதுன்னு தெரியாதா அப்படின்னு. யாரா இவ கிறுக்கியாக இருக்கா, அப்போ பொண்ணு அப்படின்னா வந்து 12 மணிக்கு மேலே வீடு கூட்டக்கூடாதுன்னு சொல்கிற நீங்கள், பொண்ணு ஸ்மோக் பண்ணலாமா, பையன் பொண்ணு யாராக இருந்தாலுமே ஸ்மோக் பண்ணக்கூடாது அப்படின்ற பேசிக் கூட உங்களுக்கு தெரியல. அண்ட் தான் மேலே ஒரு தப்பு இருக்குது அப்படின்னா அதை மறைக்கணுன்றதுக்காக நான் ஸ்மோக் பண்ணுறேன்றது தப்பு கிடையாது, ஏன்னா அடுத்தவன் ப்ரெஷர் கொடுக்குறான் அதனால தான் நான் ஸ்மோக் பண்ணுறேன் அப்படின்னு அதை நியாயப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ வாட் எவர், இனி தனியாக போங்க, குரூப்பாக போகாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பாப்போம் இன்னும் வேறு நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.